சகா, இன்னைக்கு கடை கொஞ்சம் லேட்டா தான் ஓப்பன் பண்ணேன். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது. நேத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே ஓப்பன் பண்ணேன். ஸோ இன்னைக்கு டே 2 கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டெய்லி நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலா தான் இருக்குது. டெய்லி ஒரு 5:30க்குலாம் எழுந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வெளியில எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இன்னைக்கு 7 மணின்றதுனால நல்லாவே வெளிச்சமா இருக்கு, பார்க்கலாம். இத பாருங்க, வெளியில நாய்ங்கலாம் உட்காந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எப்படி ரொம்ப க்ளவுடியா இருந்தது. பட் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இவங்களுக்குலாம் வேற வேலையே இருக்காது. இதை பாருங்க, நல்லா ஜாலியா உட்காந்துருக்காங்க. சகா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவின் பால் நான் நேற்று ஆர்டர் பண்ணது நிறைய இன்னைக்கு மீந்திருக்கு. இது ஆக்சுவலாக இன்னைக்கு இவ்வளோ பால் என்னால் விற்க முடியாது. மொத்தம் எத்தனை பால் இருக்குன்றத கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சகா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆவின் பால் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 60 பாக்கெட்டுக்கு மேலே மீந்திருக்கு. இது எப்படி என்னால் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இவ்வளோ பால்லாம் என்னால் இன்னைக்கு விற்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஆவின் டீலராக இருந்துட்டு இந்த பால் கூட விற்க முடியாதான்ட்டு. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே நேற்று ஆஃப்டர்நூன் வந்த பால். இப்போ இந்த ஆஃப்டர்நூன் வந்த பாலில் நம்ம அடுத்த நாள் மார்னிங்கில் மட்டும்தான் விற்க முடியும். அதுக்கு மேலே நம்ம சேல் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். ரீசன் என்னென்னா, வரவங்க எல்லாருமே இதை நெக்ஸ்ட் டே பாலாக இருக்கா டேட்டு செக் பண்ணி தான் வாங்குவாங்க. சகா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆவின் பால் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடையவே கிடைக்காது. எல்லாமே லாஸில் தான் வரும். நமக்கு டெய்லி வர பாலோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு 0.75 பைசா தான் ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு 60-65 பால் நிற்கிது இன்னைக்கு. இதில் மேக்ஸிமம் என்னால் ஒரு 30 பால் தான் விற்க முடியும். அதுக்கு மேலே விற்க முடியாது. ஸோ மீதி எல்லாமே எனக்கு வேஸ்ட்டாக தான் ஸ்டோர் ஆகி நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட கடைக்கு வாங்கிட்டு போய் விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்காமல் விட்டாங்க. அவங்க ஒரு சிலர் வாங்காதனால இவ்வளோ பால் எனக்கு டம்ப் ஆகி நிற்கிது. இந்த மாதிரி லாஸ்லாம் நான் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு புதுசு கிடையாது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய லாஸ் வரும். சம்டைம்ஸ் பாலே இருக்காது. வர பால் எல்லாமே அப்போவே காலி ஆகிடும். அடுத்த நாள் மார்னிங் பால் விற்கிறதுக்கு எனக்கு பால் இருக்காது. நீங்கள் நினைக்கலாம், இப்போ மார்னிங் பால் உங்களுக்கு வருமே, அதை வச்சு இது பண்ண மாட்டீங்களான்ட்டு. எனக்கு மார்னிங் பால் வராது. ஆக்சுவலாக நான் டீலர்ஷிப் எடுத்திருந்ததே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் பால் வர்றது தான் டீலர்ஷிப் எடுத்திருப்பேன். அதாவது நெக்ஸ்ட் டே பால் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மறுபடியும் பால் வரும். இது நான் இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு வரைக்கும் வச்சு சேல் பண்ணுவேன். கஸ்டமர் வரவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு டேட் பால் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே நமக்கு இருக்குது.